ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, பாரம் அதிகமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை. தூக்கி சுமக்க ஆள் இல்லை என்று நினைக்கிறாயா? தங்கமே, உன்னுடைய பாரத்தை தூக்கி சுமக்க உன் அம்மா நான் ஓடி வந்துவிட்டேன். எப்பொழுது நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து எனக்காக விளக்கேற்றி என்னுடைய கோவிலை வெளிச்சமாக்கினாயோ, அந்த நொடியே உன் வாழ்க்கைக்குள் நுழைந்த நாள், அதிலிருந்து படிப்படியாக ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்காக உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பலரோ பலவிதமாக உன்னை பேசினாலும் நீ ஆனால் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். யார் என்னத்தான் பேசட்டும், உன் வாழ்க்கை தானே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். மற்றவர்கள் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய பாரத்தை நான் தூக்கி சுமக்கிறேன். உன்னுடைய கவலையை நான் குறைக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராமல் நிம்மதியும் சந்தோஷமும் ஐஸ்வர்யங்களும் நிலைத்து இருக்க நான் உனக்காக அனைத்து உதவிகளையும் செய்கிறேன். இந்த வாராகியை நீ சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வாராகிக்கு நன்றாக அறிந்தவர். இந்த வாராகியாகிய நான் உனக்கு எல்லா வழியிலும் துணையாகத்தான் இருப்பேன். உன்னை கவலைப்பட்டு வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்கிறாயா? கிடையவே கிடையாது. சில பாடங்களை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். கஷ்ட காலத்தில் யார் உதவினார்கள், யார் உன்னை தூற்றி பேசினார்கள், இப்படி என்ற சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேனே தவிர நீ கஷ்டப்பட வேண்டும், நான் அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருக்க போகிறேன். நீ கவலையுடன் இருந்தால் நானும் கவலையுடன் இருந்து அதை எப்படி சரி செய்யலாம் என்று பார்க்க போகிறேன். நீ கவலையுடன் இருக்கும் பொழுதுதான் எனக்கு அதிகமாக வேலையே இருக்கிறது, எப்படி உன்னுடைய கவலையை குறைப்பது என்று. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு என்ன வேலை? உன்னை பார்த்து ரசிப்பது மட்டுமே இந்த தாயுடைய வேலை. கவலைப்படாதே. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. உன்னுடைய கஷ்டங்கள் குறையும், உன்னுடைய சந்தோஷங்கள் பெருகும். இந்த வாராகி தாயானவள் நிலைத்து உன்னுடன் இருப்பேன், அருள் புரிவேன். தைரியமாக இரு. எல்லா நேரமும் நான் உனக்காக மட்டுமே உழைத்து கொண்டு இருக்கிறேன். ஜெய் வாராகி.